ஹாய் காய்ஸ், இந்த டேங்கை பார்க்கும்போது கவலையாகவே இருந்துச்சு மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காலத்தில் இந்த டேங்க்கில் வந்து எத்தனை மீன் இருந்துச்சு தெரியுமா? பட் ஆனால் இப்போ ஒரு மீன் கூட இல்லை. சரின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்து மேலே இருக்க பெரிய கோரை வந்து போடலான்னு நினச்சோம் மக்களே. ஏன்னா இது அப்படியே எந்த ஒரு யூஸ் இல்லாமல் தான் இருக்குது மக்களே. ஸோ இதை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிது மக்களே. நல்லா சோப்லாம் போட்டு நல்லா அங்கே இருக்க எல்லா அழுக்கும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பயங்கர உப்பு கரை மக்களே. அதுக்கப்புறமேட்டு தேய்ச்சி முடிச்சிட்ட பிறகு நான் வந்து அந்த டேபிளில் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா அந்த டேபிள் பயங்கர தூசி மக்களே. அதுக்கப்புறமேட்டு துடைப்பத்தை வச்சு மேலேயும் கீழே நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா ஓரத்துலலாம் நல்லா தூசி போய் தேங்கி கிடக்குது மக்களே. நம்ம கோரை வந்து அலிகேட்டர் கார் கூட தான் போட்டு வச்சுருந்தோம் மக்களே. நான் அப்புறமேட்டு காமிக்கிறது நம்ம எடுக்கும் போது நம்ம ஒரு க்ளீன் பண்ணுற வீடியோ கூட போட்டிருப்போம் மக்களே. அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அலிகேட்டர் தொட்டி தான். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் கீழே கவுத்து அதே கீழே இருக்க தோசைலாம் தட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குன்ட்டு ஃபுல்லாக தட்டிட்ட பிறகு உள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு மக்களே. அதுக்கப்புறமேட்டு அது வேறு எங்கேயா செட் பண்ணலாமா நினச்சோம். சரின்னு சொல்லிட்டு அங்கேயே செட் பண்ணியாச்சு. நான் அங்கே தான் கொஞ்சம் ஸ்பேஸாகவே இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து இந்த கல்லை வைக்க போகிறோம் மக்களே. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த கல் வச்சிட்டோம். ஸோ அந்த கல்லில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் இருந்துச்சு மக்களே. அந்த மண்ணில் எல்லாமே கீழே கொட்டிடுச்சு. ஸோ மறுபடியும் அந்த டியூப் வச்சு இந்த பைப் வச்சு எடுத்தாச்சு மக்களே அந்த மண்ணெல்லாம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியும் நம்ம ஃபுல்லாக நிறச்சாச்சு. அதுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நாங்கள் வந்து ஃபுல்லாகவே நிறச்சாச்சு மக்களே தண்ணியை. இப்போ வந்து இந்த லைட்டு கல்லெல்லாம் கீழே இருக்குது பார்த்திங்கன்னா, அது லாஸ்ட்டாக வைக்கணும். அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்லை வச்சிடலாம். கல் இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு மக்களே. ஸோ அந்த கல்லை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இதையும் நான் வந்து உள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்மளோட வேலையை பார்த்திங்கன்னா இப்போ மேலே போய் கோரை பிடிக்கிற வேலை தான். ஸோ வாங்க இப்போ மேலே போயிடலாம். ஸோ வந்து ஃபைனலி கோராவை எப்படியோ பிடிச்சாச்சு மக்களே போடுறதுக்கு அப்புறமேட்டு. அதுக்கப்புறமேட்டு இப்போ வாங்க நம்ம கீழே போய் விட்டுடலாம் கோராவை. என்னை யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது. அதுக்கப்புறமேட்டு கோராவை இப்போ நம்ம வந்து கீழே கொண்டு வந்தாச்சு. இப்போ வாங்க மக்களே தொட்டியில் விட்டுடலாம் பிடிச்சி. ஸோ வாங்க இப்போ நெட்டை வச்சு பிடிச்சிடலாம். ஸோ கோராவையும் பார்த்திங்கன்னா நம்ம மெதுவாக வந்து நெட்டை வச்சு பிடிச்சி மெதுவாக விட்டாச்சு தொட்டியில் சேஃபாக. தொட்டியில் விட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு மக்களே நம்ம கோரா வந்து நல்லாவே வளர்ந்துட்டா. நம்ம சின்னதாக வாங்கின மக்களே, விரல் சைஸுக்கு தான் வாங்கின மக்களே. கோராவே இப்போ நல்லாவே வளர்ந்துட்டா. நான் பிறந்தது மதுரை, வளர்ந்தது திருப்பாச்சி, படித்ததும் வெடித்ததும் சிவகாசி. பாசம் காட்டினா நான் ரசிக்கேன், பகச்சிக்கிட்டா நான் வெறும் மலை இல்லை திருமலை. இப்போ வந்து உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரில, பட் ஆனால் நேரில் பார்த்தா நல்லாவே தெரியும். நல்லா பெருசாக வளர்ந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மால் கன்று இருக்கும் பார்த்திங்கன்னா காமிச்சாச்சு கோரோ. அதை பார்த்து அது மேலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னு எவனாச்சும் வருவான் எரியிற எண்ணெயில் தீய ஊற்றுறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு நான் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த கல் மட்டும் இருக்கிறது பார்த்திங்கன்னா சுத்தமாக பிடிக்கல. ஸோ வேறு எதாவது செட்டப் பண்ணலான்னு நினச்சேன். சரின்னு சொல்லிவிட்டு பழைய கட்டை வந்து இருந்துச்சு மக்களே. சரின்னு சொல்லிட்டு அதை நல்லா கழுவி வச்சாச்சு. 2 கட்டை மக்களே, ஒன்றும் இல்லை. நல்லா அது எங்கெங்கே இருக்கணும் அதுமாரி வச்சாச்சு மக்களே. அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து நாங்கள் லைட்டு போடணும். லைட்டு போட்ட பிறகு பார்த்திங்கன்னா இதை
நம்ம கோரா இப்போ ஹாப்பியாக இருக்கா மேலேருந்து அலிகேட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பிறகு. ஸோ இதான் மக்களே ஃபுல் செட்டப்பு. இன்னும் இதில் வந்து ஆட் பண்ணணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வேறு எதாவது மீன் விடணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோராவும் ஹாப்பியாக இருக்கா. அவ்வளோதான் மக்களே எனக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.